Hi students, good morning to all. This is Bosco going to teach you a new technology called Internet of Things. This is one of the important technology which is growing daily. As you see the picture, there is internet and there are many things. All these things we are using in our daily life. How we are going to connect the internet and the things, that is the concept of Internet of Things. So this is a small introduction. Now we shall see today's topics. The topics are example picture of IoT, what is IoT, history of IoT, characteristics of IoT, applications of IoT, the last is conclusion. A picture is worth 1,000 words. So let us see the picture of IoT. This is the example picture of IoT. So you can see the network and you can see many things. So as I told you in the beginning, IoT is connecting internet and connecting things. So you need internet and you need things. And you also should remember there are two different worlds. One is real world, that is physical world. Another one is the computer world. So you are going to give connection between the real world as well as the imaginary world, that is the computer world. இன்னைக்கு நிறைய டெக்னாலஜிஸ் இந்த வேர்ல்டை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வருது. எக்ஸாம்பிள் இப்போ பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், அது ஒரு டெக்னாலஜி. அதே மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஸோ அது ஒரு டெக்னாலஜி. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது ஒரு டெக்னாலஜி. ஸோ அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்றது தனி டெக்னாலஜி கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இட் இஸ் அ டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி என்ன பண்ண போகுது அப்படின்னா, இன்னும் ஒரு சில டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி அது வழியாக இதோட இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட கோல்ஸை அச்சீவ் பண்ண போகுது. ஓகேவா? நான் வந்து எக்ஸாம்பிள் ஏதாவது சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இமேஜே நீங்கள் பாருங்களா. ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்குது. அண்ட் எல்லா திங்ஸும் ஒரே டொமைனை சேர்ந்தது கிடையாது. சொல்கிறது புரியுதுங்களா? சப்போஸ் ஒரு வீடு எடுத்துக்கங்க. ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? ஸோ வீட்டுக்குள்ளே டேப் ரெக்கார்டர், டிவி, ஹெட்ஃபோன், வாட்டர் ஹீட்டர், ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின். இப்போ நம்ம பார்த்த இந்த பொருளுங்களில் ஏதாவது ஒரு பொருளையோ இல்லை அப்படின்னா ஒன்றுக்கு அதிகமான பொருளையோ இன்டர்நெட் வழியாக ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ஷன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பொருள்கிட்ட இருந்து நம்மளுக்கு டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். ஸோ தட் இஸ் கம்யூனிகேஷன். ஓகேவா? கனெக்ஷன் ஃபஸ்ட்டு, கம்யூனிகேஷன் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டேட்டா எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். சப்போஸ் நீங்கள் வீட்டில் பல்பு வந்து ஆன் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டீங்க, வெளியே இருந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இப்போ என்ன ஸ்டேட்டஸில் பல்ப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்கா. சப்போஸ் ஆனில் இருந்துச்சுன்னா ஆஃப் அப்படின்ற மாதிரி ஒரு கமாண்டை நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அந்த கமாண்ட் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா த்ரூ மொபைல். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த மெசேஜில் எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன் வழியாக பாஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணலாம், iOS யூஸ் பண்ணலாம். ஸோ எனி மொபைல் டிவைஸ் யூ கேன் யூஸ். ஏன்னா மொபைல் தான் நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க. அந்த மொபைல் வழியாக நீங்கள் இந்த பொருளை எங்கே இருந்து வேணும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் த்ரூ இன்டர்நெட். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இது எப்படி பாசிபிள்?
முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. ஸோ இது கண்டிப்பாக முடியும். இது ஆல்ரெடி செஞ்சுருக்காங்க நிறைய பேர். நீங்களும் நினச்சா என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். இது வந்து சிம்பிள் ப்ராஜெக்ட். இது ஒன் ஆஃப் த IoT ப்ராஜெக்ட். ஓகேவா? This IoT technology is used in various domains. As you see the picture, there are multiple domains present in this. Example, transport domain, education domain, healthcare domain, entertainment domain, agriculture domain. So all these domains are using this IoT technology. Now we shall see about what is IoT. The Internet of Things is the network of physical objects or things embedded with electronics, software, sensors and network connectivity, which enables these objects to connect and exchange data. Now we shall see simple example to explain the 3 points. First one is network of physical objects or things. We will take example of dustbin. We use dustbin in our house. We see dustbins in public places. So we want to connect the dustbins with IoT. Is it possible? Yes, it is possible. Now our physical object is dustbin, which is available in the public place. Okay, next point is embedded with electronics, software, sensor and network connectivity. Okay, for connecting the dustbin with all this, it has to be embedded with electronics, that is the motherboard. There are many different boards. I will tell you 2 boards example, Arduino board and Zigbee board. There are many different boards, and that board is supposed to be operated with your software. So you develop software for reading the dustbin and sending data to office, municipality office, and sensor to be installed in the dustbin to read data. The dustbin is full, it will send SMS, it will send notification, or it will send mail, something like that, through network. So this is small example. So we have taken the physical object as dustbin, which is going to be connected with all this. Next, which enables these objects to connect and exchange data. As I mentioned, after connecting with all these facilities, this dustbin is supposed to send messages, receive messages. It has to be automated. When it is doing all the 3 components, 3 points, it will be in the right form of IoT. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு குப்பை தொட்டி, அதாவது பப்ளிக் குப்பை தொட்டி. நம்ம வெளியே நடந்து போகிறோம் இல்லையா, ரோட்டில் தெருவில் போகும்போது முனிசிபாலிட்டி குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அந்த குப்பை தொட்டிக்குள்ளே நாம் வந்து ஒரு சென்சார் செட் பண்ண போகிறோம். ரைட்? இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் அப்படின்றது அந்த குப்பை தொட்டி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் என்னென்னா எலக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட்வேர், சென்சார், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குப்பை தொட்டி இப்போ சாதாரணமாக வெறும் குப்பை தொட்டியாக தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு எக்ஸ்ட்ரா மதர் போர்டு மாதிரி உள்ளே ஒன்று செட் பண்ணோம் சின்னதாக. அந்த மதர் போர்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நாம் டெவலப் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து எவ்வளோ டேட்டா, எவ்வளோ குப்பை ஃபில்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணும். குப்பை ஃபில்லாக இருக்கா எம்டியாக இருக்கான்றதை ரீட் பண்ணி நம்மளுக்கு டேட்டா அனுப்பிக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த சாஃப்ட்வேரோட வேலை. அதேமாதிரி சென்சார் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும், இந்த லெவல் ரீச் ஆகிடுச்சா. குப்பை தொட்டி ஃபுல்லானதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஃபில் ஆகிற வரைக்கும் அந்த சென்சார் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போகும் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்கு, இந்த மாதிரி குப்பை தொட்டி ஃபில் ஆயிடுச்சு, வந்து க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எஸ்எம்எஸோ மெயிலோ மெசேஜோ ஃபார்வர்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அது வழியாக என்ன ஆகும்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா நடக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் IoT.
IoT allows objects to be sensed and controlled remotely across existing network infrastructure. So main purpose of IoT is to be controlled remotely. That is very important. Next is creating direct integration between physical world and computer-based world. I already explained this. That is, there is a new connection between a physical world as well as a new computer-based system. So a connection is created. So as a result, you can see the efficiency, accuracy, economic benefits. So these are the important points of IoT. Now we shall see the history of IoT. The IoT concept is introduced in the year 1999 at MIT Auto ID Center. So they were doing market analysis publication. So you can remember the year, that is important, 1999, and the place also you can remember. Radio frequency identification, that is RFID, was seen as a prerequisite for the IoT at that point, which means for starting IoT, RFID was the first prerequisite. அதாவது இந்த ஐஓடி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா RFID. ஸோ RFID பற்றி உங்களுக்கு தெரியும். இட் இஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபையர். The RFID works based on electromagnetic field, which means every object will consist of RFID tag. So this RFID works as transponder, so it is able to send radio frequency as well as it is able to receive radio frequency. So each object is designed with RFID tag. So if any RFID reader is available nearby RFID tag, it will automatically read the identifier number and it will also send the identifier number. So this works based on electromagnetic field. So this is prerequisite for learning or designing about IoT. Next point is, if all the objects and people in daily life were equipped with identifiers, computers could manage and inventory them. As I told you, if all the people and objects were tagged with identifiers, it is easy to manage and it is easy to inventory them. ஸோ அதாவது எல்லாருக்குமே ஒரு ஐடி நம்பர், எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு ஐடி நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் இருக்க ஏதோ ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க. கேன் பி எனி சூப்பர் மார்க்கெட், நார்மல் ஷாப். ஸோ சூப்பர் மார்க்கெட் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளுக்கும் அவங்க பார்கோடு போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ நீங்கள் அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பார்கோட் ரீடரை வச்சு ரீட் பண்ணி பார்த்து அந்த பொருளுக்கான பில்லை போடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த RFIDன்றதும் ஒரு பொருளுக்குமே ஒரு டேக் இருக்கும். ஓகேவா? அந்த டேக் நீங்கள் எக்ஸாக்டாக காட்டணும்னு அவசியம் இல்லை. பட் இது ஆட்டோமேட்டிக்கலாக என்ன பண்ணுன்னா அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த ரீடர் ஆட்டோமேட்டிக்காக அதை ரீட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் வேரியஸ் வேஸ் ஆஃப் ரீடிங் த டேக்ஸ். அதாவது நம்ம இப்போ பீப்புள், ஆப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் ஒரு டேக் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படியெல்லாம் ரீட் பண்ணலாம்? ஒன்று இந்த RFID அதை வச்சு ரீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா NFC சொல்லுவாங்க, நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன். அதாவது நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடுறீங்க, உங்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இருக்குது. ஓகேவா? அந்த கிரெடிட் கார்டில் தேர் இஸ் அ டெக்னாலஜி. நீங்கள் கிரெடிட் கார்டை அந்த கிரெடிட் கார்டு ரீடர் மிஷின் கிட்ட கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ரீட் பண்ணிடும். நீங்கள் ஸ்வைப்பெல்லாம் பண்ணாங்கன்னா ஸ்வைப் பண்ணாமலே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ப்ளேஸ் பண்ணி அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அது ஒரு வகையான கம்யூனிகேஷன். அது என்னென்னா நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன். சரியா? இப்போ நிறைய ஆட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, அந்த மாதிரி வரும். அதேமாதிரி பார்கோடு, அது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது தான். QR கோடும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ப்ளூடூத், டிஜிட்டல் வாட்டர் மார்க்கிங், இதெல்லாமே நார்மலாக யூஸ் பண்ணுறது.
Now we shall see the important characteristics of IoT. So if you are developing any IoT based application, you have to follow, or the application has to follow the certain rules. Interconnectivity, things related service, heterogeneity, dynamic changes, enormous scale, safety, connectivity, naming and addressing. Now I will explain one by one. First is interconnectivity, which means we know local connection as well as global connection. So this IoT is going to be connected with global internet, so that it is called as interconnectivity. It supports more networks worldwide and it spreads to more community. So that is why it is called interconnectivity. And we know the difference between internet and intranet. What is internet? Internet is network of network. Intranet is a simple small network. Like that, this connectivity is interconnectivity, which means it is going to be connected globally, not local connection. It is a global connection. Next is things related service, which means if you are connecting any things, example the bulb, or you have taken dustbin, so like that, what are the things you have taken? That things supposed to be communicated with the physical things should be communicated with the computer system through network. So all the services are related towards only the things and the constructed network. So that is why it is called things related service. Next is heterogeneity. Since it is IoT, it is going to be communicated with a lot of different things, different object. It is called as heterogeneity, which means it supports different things, different objects, different network, different physical world. So everything is different, nothing is same. If all the things are same, we know what it is called as homogeneity. No, now it is called as heterogeneity. So it is going to be support variety of objects, variety of networks, variety of softwares. So everything is wide. No limitation is given for this heterogeneity. Dynamic changes, which means if you are using IoT device, it has to be started automatically, it has to be stopped automatically, it has to be connected automatically, and it has to be disconnected automatically. So everything should be happen dynamically. It should not be static. So one of the main characteristics of IoT is dynamic changes. ஸோ நீங்கள் வந்து ஒரு முறையும் மேனுவலாக போயிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரி வேலை இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே எப்படி நடக்கணும் அப்படின்னா டைனமிக்காக நடக்கும். எந்த ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடாது. இன்டர்வென்ஷன் மீன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. Enormous scale, which means there are more number of IoT devices presently connected with the internet. So those devices are communicating a lot of messages. Those messages supposed to be collected and supposed to be analyzed, to be taken some feedback. So that is called as enormous scale. So this IoT devices are producing more number of data every day and every minute. So that has to be managed. That is called enormous scale. Next topic is safety. If you are using any technology like cloud computing, big data analytics, all these should ensure you that you are in a safe position. Like that, IoT devices or IoT technology should be more safety. Example, if you are using any personal data in your IoT devices, that should be guaranteed that it
the data is safety, and the network is safety. Whatever you are using inside the IoT devices, IoT network, all the data communication should be in a safe position, including the device should be in a safe situation. Only then you can use this IoT technology. So safety is one of the main characteristics of IoT. The next important characteristics is connectivity. So it supports two types. One is connectivity, another one is compatibility. So connectivity comes whenever it is needed, it has to be automatically connected. Compatibility in the sense, after connection, the data is supposed to be sent, data is supposed to be received. All these things should be happening automatically. That is about connectivity. So you need not to start the IoT device, you need not to stop the device. So this device is supposed to be connected individually, automatically through internet. It's supposed to be sent, supposed to be received data automatically through network. So this is important characteristics. Naming and addressing. Since this IoT device is going to be connected with internet always, the naming should be unique. Whatever the name you are giving for your device should not be duplicate. Whatever name you suggest for a device, for IoT device, supposed to be unique. So the address also should be unique. Whenever you transfer from one network to another network, that time the name conflicts may occur. So that you should name your IoT device in a unique way, as well as the addressing of your IoT device, that IP address, anything towards addressing should be named uniquely. That is very important. Once again, we will recall the characteristics of IoT. Interconnectivity, so it is going to be connected globally. Things related service, so each thing has got its own services. Heterogeneity is going to support more variety of devices, things, all this. Dynamic changes, so changes should happen dynamically, not static. Enormous scale, so as internet is connected with IoT, so a lot of data is transmitted. That is about enormous scale. Safety, all your data, that is your personal data, all your communication, your devices should be safe. Next is connectivity. Connectivity comes whenever it is needed. The IoT device is connected and the message is transferred automatically. That is about connectivity. Naming, it is very strictly stated that naming should be unique since you are using in internet. Students, I will explain to you clearly the various characteristics of IoT, and if you are not understood anything about this, you can contact me through Moodle. In a short while we will have Moodle session. There we will discuss all your doubts. Now let us move to next topic, that is applications of IoT. In order to start learning any technology, before that we need to know what are the applications available in the technology. So in that line, IoT has got wide variety of applications. Today I cannot cover all the applications. So what I will do is I will take few applications and I explain to you. Others I will tell you the important application names. You can go to Google or you can refer our textbook, that is Introduction to IoT by Jiva Josh. So that is the book we follow for our IoT syllabus. You can get the book through online. This book is available in Amazon. You can purchase it and you can refer for your studies.
The Happy Fork is one of the IoT applications. What it will do is, it is same as your regular fork. Whenever you are using this fork for eating, it will monitor the things which you are eating, as well as it will be monitoring your way of eating habits. Example, if you are using the fork in a medium speed, it will not give any warnings. Suppose if you are using this fork for eating, that time when the eating speed is very high, this fork will give you a small warning by means of vibration, by means of simple lights. So this is one of the IoT application. Next we have smart garbage cans. This is one of the IoT applications. Already we have discussed this about the smart dustbin, the same thing. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். என்னென்னா, இப்போ டஸ்ட்பினை சென்சாரோட கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சென்சாரு இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். எப்போ இந்த டஸ்ட்பின் வந்து ஃபில் ஆகுதோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்கோ இல்லை அந்த கார்பேஜ் கலெக்ட் பண்ணுற அந்த பர்சனுக்கோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, எஸ்எம்எஸ், மெயில், நோட்டிஃபிகேஷன்ஸ், அலர்ட்ஸ் எது வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நார்மல் டஸ்ட்பின் என்னவாக மாறும்னா ஸ்மார்ட் டஸ்ட்பினாக மாறும். ஓகேவா? எப்போ அப்படின்னா, அவங்ககிட்ட வந்து அந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபில் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வி ஹேவ் ஸ்மார்ட் லைட்டிங். ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ எப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பல்பு இல்லை அப்படின்னா அதுக்கு அதிகமான பல்பு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பல்போட கலர்ஸ் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஓகே, சப்போஸ் நீங்கள் இப்போ நைட் டைமில் பல்ப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பவர் அதிகமாக தேவைப்படும். பகலில் அதே பல்ப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட லைட்டிங் வந்து உங்களுக்கு குறைவாக தேவைப்படும். இல்லை உங்களோட வீட்டுக்கு அந்த லைட்டிங் வந்து எப்படியெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவர் வந்து அந்த டேப் வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்க லைட்டை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இஸ் ஏபிள் டு சேஞ்ச் த கலர், இஸ் ஏபிள் டு சேஞ்ச் த பிரைட்னஸ். ஸோ அட் அ டைமில் சிங்கிள் பல்பையும் கண்ட்ரோல் பண்ணும், மல்டிபிள் பல்பையும் கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் வி ஹேவ் ஸ்மார்ட் எக் ட்ரே. In this, there is a egg tray. You can check what are the eggs filled, what are the egg trays is empty. Whenever you go out, you will be having doubt how many eggs are in the trays. So this is connected with a mobile application. So whenever you check your mobile, it will show how many eggs are in the tray. So this is one of the IoT application, that is smart egg tray. Actually you need to go home and open the egg tray and check how many eggs are available. So this is going to replace that work by smart way. You can use your mobile to check how many eggs are available, and if you want to buy more eggs, you can buy according to the smartphone suggestions using IoT. Smart toothbrush. This is one of the IoT application. So this is going to maintain your brushing habits. The beam brush is connected toothbrush that engages users with a daily hygiene routine. So how many days you have brushed, all the details are stored in the mobile application, so it will alert the user. Dear students, today we have learned about what is IoT, history of IoT, characteristics of IoT, and various applications of IoT. I hope you have learned new concept of Internet of Things today.
Thank you.